கிட்ட வாமா. வாமா. அட வாங்குறல்ல. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கும். இந்திரி பொன்னி சரிம்மா, போயிட்டு வரேன்ப்பா. சரிப்பா. ஆல் தி பெஸ்ட். என்ன செந்தில், முன்னாடி எல்லாம் ஆன்டி ஆன்டின்னு 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த வீட்டுக்கு வருவேன். இப்பெல்லாம் இந்த பக்கமே ஆளை பார்க்க முடியறது இல்லையே. போன மாசம் முழுக்க கல்யாண வேலை இருந்துச்சு ஆண்டி. சாரோட நான் தான் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தேன். இப்ப கல்யாண வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. சார் ராத்திரி 10 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருக்காரு. அதான் ஆண்டி எங்கேயும் போக முடியல. இப்ப எதுக்காக ராஜாராம் 10 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருக்காரு? பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாலும் நிறைய செய்முறை செஞ்சாச்சு. அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு வேலை செய்யலாம். அவருக்கு 2மே பசங்க தானே, அப்புறம் எதுக்காக ராத்திரி வரைக்கும் வேலை செய்யறாரு? அதான் எனக்கும் தெரியல ஆண்டி. ஆமா, 2 மருமகளுங்களும் ஒரே நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்களே. வீடு எப்படி கலகலப்பா இருக்கா? சூர்யா பவித்ரா பக்கம் எந்த கலகலப்பும் தெரியல. அந்த பொண்ணு எப்பவுமே ஏதோ உடம்பு முடியாத பொண்ணு மாதிரியே இருக்கும். சூர்யாவையும் வெளியில ஆளே பார்க்க முடியல. ஆனா சந்துருவும் ஸ்வேதாவும் தான் எங்கேயும் போயிட்டு வந்ததுமா இருப்பாங்க. அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியவங்கள தம்பி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அது ஒன்றும் அவங்களுக்கு இடையில பிரச்சனை இல்லையா? உள்ள ஏதோ பிரச்சனைன்னு தான் தெரியுது. ஆனா வெளியே நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஜாம்னு இருக்கு. ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து ஆள் வருவாங்க. வீட்டுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் டிக் பண்ண சொல்லுவாங்க. அந்த திங்ஸ் எல்லாம் வந்து இறங்கும். இன்னொரு பக்கம் சந்துருவா ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் எம்டி சீட்டில் உட்கார வைப்பாங்க. எல்லாமே மேஜிக் மாதிரி நடக்கும் ஆண்டி. கூட்டிகிட்டு போய் எம்டியாவே உட்கார வச்சுட்டாங்களா? அதுக்குள்ளேவா? கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மாணிக்கம் சாரு, நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை மட்டும் தேடல, என் கம்பெனிக்கு ஒரு எம்டியும் சேர்த்து தான் தேடுறேன்னு சொல்லியிருந்தாரு. சந்துருவுக்கு எப்பவுமே அப்படி ஒரு ராசி இருக்கு. அவர் வேணான்னு நினைப்பாரு, ஆனா அது அவருக்கு கிடைச்சிடும். இப்ப எம்டி பதவியும் அப்படித்தான். சந்துருக்கும் ஸ்வேதாக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சீக்கிரம் சரியாகி சூர்யா பவித்ராக்கு முன்னாடியே அவங்க தான் குழந்தை பெற்றுப்பாங்க. பாருங்களேன். என்னாச்சு பூஜா, ஏன் புறையிறது? இல்ல ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வேகமா குடிச்சிட்டேன். கவனமா குடி. சரி ஆண்டி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. வரேன் போனா. என்ன பூஜா, நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. சந்துருவுக்கும் அந்த ஸ்வேதாக்கும் செட் ஆகாது, இடையில உள்ள பொந்துடலான்னு நினைச்சா இவன் என்னமோ எம்டி சீட்ல போய் உட்காந்துருக்கான். ஸ்வேதாவோட பணத்தையும் அந்தஸ்தையும் பார்த்த உடனே மனசு மாறிட்டான் போல இருக்குமா. அம்மா, நம்ம மறுபடியும் தப்பு பண்றோம்னு தோணுதுமா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு இடையில பிரச்சனைன்னு வந்தாலும் நாளைக்கு அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்கம்மா.
அவங்கள பிரிச்சு பூஜாவை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்லையாமா? ஐயோ, இவ ஒருத்தி என் வயித்துல பிறந்துட்டு எனக்கே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவா. இங்க பாரு, பெரிய சொத்து, பெரிய பணம், இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணாதான் நாம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும். மா அவளை விடுமா. எனக்கு சந்துரு வேணுமா. அவன் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டான், இன்னொரு பொண்ணோட வாழ்றான். இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல. எனக்கு சந்துரு வேணும். அதுக்கு நான் இப்ப என்னமா பண்ணணும்? அவன் எம்டி சீட்ல உட்கார்ந்துருக்கான்ல, அதுவே நமக்கு நல்ல ட்ரம் கார்டு தான். யார் அவனை அந்த சீட்ல உட்கார வச்சாங்களோ அவங்கள வச்சே அந்த சீட்ல இருந்து அவனை கவுக்க வைப்போம். நீ என்ன பண்ணு, சூப்பர்மா, இப்படியே பண்றேம்மா என் செல்ல அம்மா. வாட்? ஏய், என்ன இப்போ? எதுக்கு இப்ப மறைச்சு பாக்குற? ரொம்ப கோவமா இருக்கியோ? ரொம்ப முறுக்கிக்காதமா. வயித்துல இருக்க குழந்தைக்கு இதெல்லாம் ஆகவே ஆகாது. புதுசா அக்கறை வந்த மாதிரி நடிக்காத சூர்யா. என் குழந்தை மேல, சாரி, நம்ம குழந்தை மேல புதுசா பாசம் வந்த மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் இப்ப என்ன வந்துச்சு? ஏய், நடிக்கிறேனா? நான் எதுக்கு நடிக்கணும்? மத்தவங்களுக்கு வேணா உன்னை பத்தி தெரியாம இருக்கலாம் சூர்யா, ஆனா எனக்கு உன்னோட ஒவ்வொரு அசைவும் அத்துப்படி. அந்த அளவுக்கு என் வாழ்க்கைய சிக்கல்ல கொண்டு வந்து விட்டதே அந்த நடிப்பு தானே. நீ என்ன திட்டுறன்னு தெரியுது, இருந்தாலும் இதை நான் காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறேன். ஏன் சூர்யா இன்னமும் இப்படியே இருக்க? நான் எப்படியும் இல்ல, ஒரே மாதிரி தான் இருக்கேன். இல்ல சூர்யா, உன் வீட்ல எல்லாரும் உன்னை நம்பணும்னு எதிர்பார்க்கறல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து எல்லாரும் உன் பக்கம் சாஞ்சிட்டா என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திடணும், அப்படிதானே? சூப்பர் பவித்ரா, கிளவரா இருக்கே. நான் என் புத்திசாலித்தனத்தை இப்ப காட்டுறதுல எந்த அர்த்தமும் இல்ல சூர்யா. உன்னை காதலிக்கும் போதே அப்படி இருந்திருக்கணும். அப்பதான் நான் முட்டாளா இருந்திருக்கேன். கண்ணை மூடி உன்னை நம்பிட்டு இருந்திருக்கேன். ஒரே ஒரு விஷயம் சூர்யா, என்னதான் தகடுத தான் இனிமே நீ பண்ணாலும் அந்த வீட்டை விட்டு நான் வெளியே போவேன்னு மட்டும் நீ கனவு காணாத. ஆமா, எப்படி போக முடியும்? வசதியான வீடு, 3 வேளையும் வாய்க்கு ருசியான சோறு, போதா குறைக்கு தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்கிறதுக்கு எங்க அம்மா வேற. இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எங்க மனசு வரும்? நீ கெட்டவன் மட்டும் இல்ல சூர்யா, ரொம்ப குரூர புத்திக்காரனு கூட. கொஞ்சம் நிறுத்துறியா? பக்குவமா சொல்லும் போதே அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு இதோ அதை களைச்சிட்டு எப்பவும் போல என் கூட இருந்திருந்தேனா கொஞ்ச நாள்லயே நம்ம காதல நான் வீட்ல சொல்லி நல்லபடியா கல்யாணத்தை பண்ணிருப்பேன். ஆனா உன் அவசரமும் ஆத்திரமும் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. எல்லாம் சரியா போச்சுன்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தலான்னு மட்டும் முடிவு பண்ணிடாத பவித்ரா.
உன்னால என்னோட எல்லா எதிர்பார்ப்பையும் நீ சாவடிச்சிட்ட. இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. உன்னை வீட்டை விட்டு துரத்தாம நான் சத்தியமா ஓய மாட்டேன். இப்ப கொஞ்சம் பேசுறது நிறுத்துறியா? ஒவ்வொரு பொண்ணுக்கும் வயித்துல உண்டாகிற முதல் குழந்தை ஆண்டவனா கொடுக்கிற வரம். அதை எழுந்திரக்கூடாதுங்கிற தவிப்பு தான் என்னை இந்த அளவுக்கு நடக்க வச்சது. பவித்ரா, ஹாஸ்பிட்டல்ல வச்சு சீன் கிரியேட் பண்றியா? இத பார், ஆக்சுவலா கோவப்பட வேண்டியது நானு, நீ இல்ல. இங்க பாரு சூர்யா, உன் பேரை கெடுத்துதான் இந்த வாழ்க்கையை எனக்கு அமைச்சுக்கணும்னு நினைச்சிருந்தா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. உன்னோட வீண் பிடிவாதமும் வேண்டாத யோசனையும் தான் எல்லாமே மாறி போனதுக்கு காரணமே. பவித்ரா, தேவையில்லாம பேசாத. ஹாய் சூர்யா, பவித்ரா. ஹாய் ஆண்டி, ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன சூர்யா, எப்பவும் பொன்னி தான் பவித்ரா கூட செக்கப்க்கு வருவாங்க. இன்னைக்கு என்ன நீ வந்திருக்க? இன்னைக்கும் அம்மா வரேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் என் ஒய்ஃப நான் தான் கூட்டிட்டு போவேன்னு அடம் பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். ம்ஹும். ஆண்டி, பவித்ரா சரியா சாப்பிடவே மாட்டேன்றா. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அவகிட்ட. இது ஆரம்ப கட்டம் தான் சூர்யா. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். நீ தான் அன்பா பேசி சாப்பிட வைக்கணும். நான் ரொம்ப அன்பா சொல்லிட்டேன் ஆண்டி. அவகிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கூட கேட்டுட்டேன். அப்பவும் சாப்பிடவே மாட்டேன்றா. ஏன் பவித்ரா, உன் ஹஸ்பண்ட் இவ்ளோ அன்பா இருக்கும்போது சாப்பிடுறதுக்கு என்ன? ஆ சாப்பிடுறேன் டாக்டர். ஆ, ஆண்டி, இந்த ஃப்ரூட்ஸ் ஜூஸ்லாம் குடுக்கலாமா? செக்அப் பண்ணிட்டு என்ன சாப்பிடலான்னு ஆ, சொல்றேன். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ so மச். டாக்டர், ஐசியூல இருக்க பேஷண்டோட ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்படியா? பவித்ரா, மாப்பிள்ள. ஹலோ ஆண்டி, ஹலோ அங்கிள். நீங்க எங்க இங்க வந்திருக்கீங்க? எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் செக்கப் மாப்ள. ஓ, சரி, அந்த பழைய ரிப்போர்ட்ஸ் கூட இதை வச்சிடுங்க. ஓகே. ஆண்டி, இவங்க தான் என்னோட மாமனார் மாமியார். அப்படியா? பவித்ராவோட அப்பா அம்மா. வணக்கம். வணக்கம். இவங்கள நான் அடிக்கடி பாத்திருக்கனே. எல்லாம் என் தலை இழுத்து. இந்த ஒண்ணும் இல்லாதவங்கள என் மாமனார் மாமியார்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓகே பவித்ரா, நீ உள்ள வாமா, செக் பண்ணிடலாம். ஆ. ஆ, அங்கிள், நான் உள்ள கூட்டிட்டு போறேன் அங்கிள். வாமா. மாப்ள, நடந்ததெல்லாம் மறந்து இவ்வளவு சீக்கிரம் நீங்க என் பொண்ணை ஏத்துப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல மாப்ள.
மாமா இதுல என்ன மாமா இருக்கு? பவித்ரா நான் லவ் பண்ண பொண்ணுதான். நீங்க ஏன் வேற மாதிரி யோசிக்கிறீங்க? ஏதோ கெட்ட நேரம், சில விஷயங்கள் மாறி நடந்துருச்சு, அவ்வளவுதான். பவித்ரா, மாப்பிள்ளையும் நீயும் இதே மாதிரி சந்தோஷமா இருந்து குழந்தைய பத்தி என் கையில கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா கண்ணை மூடிடுவோம்மா. ஐயோ அப்பா, உங்களுக்கு ஒன்றும் இல்லப்பா, நீங்க நல்லா இருப்பீங்க. சரிம்மா, உள்ள போங்க, டாக்டர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வர ஆண்டி. சரிங்கம்மா. வர அங்கிள். பவித்ரா வாமா, பார்த்து வாமா, மெல்லமா மெல்லமா, பார்த்து போ, பார்த்து மெல்ல மெல்ல போ. இதோ வா, போ. இந்தாங்க. குமாரசாமி ட்ரஸ்ட். பெரிய உதவிகள் கிடைக்கிற இடத்துக்கு அப்பா பேரை வச்சிருக்காங்க. படிக்கவே சந்தோஷமா இருக்கு. பத்தோட 11 நாமளும் நின்று உதவிகளை வாங்கிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். தப்பா நினச்சிக்காதீங்க, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கேளுங்க, தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த ட்ரஸ்ட்டை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. என்ன அடிப்படையில் இங்கே உதவிகள் வாங்க முடியும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? வியாதிக்கு சரியான மருந்து கொடுக்குற ஹாஸ்பிட்டல் மாதிரி உங்கள் பிரச்சனைக்கு தகுந்த உதவி கிடைக்கிற இடம் இதுதான். எந்த பிரச்சனைக்கு வேணாலும் இங்கே உதவி கிடைக்கும். ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கணும். நம்ம கேட்குற விஷயத்தோட உண்மைத்தன்மையை ஒரு டீம் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு உண்மைன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டா அதிலிருந்து ஒரு வாரத்தில் அவங்களுக்கு தேவையான உதவி கண்டிப்பாக கிடைச்சிடும். எனது உண்மை தன்மையா? அது எங்கே இருக்கு நம்மக்கிட்ட? ஏதாவது பொய்ய சொல்லி கொஞ்சம் கறந்துட்டு போலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறாங்களே. என்ன யோசிக்கிறீங்க? நேராக உள்ளே போங்க. ட்ரஸ்டோட செக்ரட்டரி இருப்பாங்க. உங்களோட பிரச்சனையை ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க. கொடுத்துட்டு தைரியமாக போங்க. அடுத்த ஒரே வாரத்தில் உங்களுக்கான ரிசல்ட், அதாவது உதவி, உங்கள் வீடு தேடி வரும். போங்கம்மா. நீங்கள் எல்லாரும் எங்களுக்கெல்லாம் சாங்ஷன் ஆயிடுச்சுமா. நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ன சொல்லலாம்? சரி, நொந்து கிடக்கிறது உண்மைதானே, அதையே எழுதி கொடுப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அம்மா, உங்க தயவு மட்டும் இல்லைன்னா என்னோட 5 வயசு குழந்தை ஊமையாவும் செவிடாவும் காலம் பூரா கஷ்டப்பட்டுட்டு இருக்குமா. நம்மளால முடிஞ்சதை முடியாதவங்களுக்கு செய்யணும், அவ்வளவுதான். இதுக்குன்னு தனிப்பட்ட பாராட்டு எதுவும் வேண்டாம். பொன்னி, சரிங்கம்மா, நான் வரேன். ஏங்க. என்னம்மா? உள்ள நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவங்க யாரு? இந்த ட்ரஸ்டுக்கு எல்லாமே அவங்கதாம்மா. குறிப்பா சொல்லணும்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க தெய்வம். எங்க போனாலும் இந்த பொன்னி பெரிய லெவல்ல இருக்கா. இவளை ஒரு வழி பண்ணணும். பண்றேன்.
ஹாய் அங்கிள். ஹாய் சார். மாப்பிள வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லேட் ஆயிடுச்சா? இல்ல, கரெக்ட் டைம் தான் வந்திருக்கீங்க. ஆரம்பிச்சலாமா மீட்டிங்? ப்ளீஸ். யா. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். அன்னைக்கு மீட்டிங் நடக்கிறப்போ ஆப்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அப்போ அது சைக்கிளுக்கும் 2 வீலருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பை காஸ்ட்லியான மொபைல் ஒர்க் ஆகிற மாதிரி தான் பண்ணோம். ஆனால் இப்போ லோயர் மிடில் கிளாஸ் ஆட்களும் யூஸ் பண்ணுற மொபைலையும் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சார், அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்டில் நாம் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் சார். இப்போ